விவிசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்த புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். இந்த திமுக அரசு எந்த ஒரு மக்களையும் நிம்மதியாக வாழ விடாது என்பதற்கு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த உதாரணம் என்பது பல உதாரணங்கள் இருக்கிறது. நேற்று மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை மாற்றுத்திறனாளி சகோதரர்களின் மீது இந்த தமிழ்நாடு அரசு, இந்த திமுக அரசு, இந்த ஸ்டாலின் அரசினுடைய காவல்துறை நேற்று நடத்தி இருக்கிறது. நான் ஒரு காணொலி போடுறேன், அந்த காணொலியை முழுமையா பாருங்க. கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். பிறகு நாம வீடியோக்குள்ள போவோம். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தினுடைய திண்டுக்கல் மாவட்ட தலைவர் ஜெயந்தி பேசுறேன். மணி நாங்க சென்னைக்கு போராட்டத்துக்கு வந்திருந்தோம். இன்னைக்கு காவல்துறை ரொம்ப அற்புதமா எங்களை ரொம்ப கையாண்டு இருக்காங்க. மணி இப்ப 12 இரவு 12 எங்களுக்கு என்ன சொல்லி அழைச்சாங்க. நாங்க போராட்டத்துல பங்கேற்றோம். அரெஸ்ட் பண்ணாங்க, ராஜாஜி ஸ்டேடியத்துல வச்சாங்க. திரும்ப 6 மணிக்கு நாங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணுவோம்னு சொன்ன உடனே நாங்க உங்களை மண்டபத்துல பத்திரமா கொண்டு போய் விடுறோம், நீங்க எல்லாரும் பஸ்ல ஏறுங்கன்னு ஒண்ணுமே சொல்லாம பஸ்ல ஏத்தி ஒரு 4 மணி நேரமா எங்களை பஸ்ஸ ஓட்டி கொண்டு போய் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாட்டினாங்க. அங்க கொண்டு போய் ஏன் நிப்பாட்டினாங்கன்னு எங்களுக்கு தெரியல. மண்டபம் எங்க மண்டபத்துல கொண்டு போய் விடுறேன்னு சொன்னீங்க அப்படின்னு திரும்ப அங்க இருந்து எங்களை கிளப்பி இப்ப மணி 12. இதுவரைய இந்த காவல்துறை எங்களுக்கான சாப்பாடு வசதியோ தண்ணி வசதியோ எந்தவித அடிப்படை வசதியும் செஞ்சு தரல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கும். இதுக்கு மேல ஒரு 30 பஸ்ஸுக்கு மேல இங்க இருக்கு, சென்னைக்குள்ள இருக்கு. இந்த 30 பஸ் எங்க இருக்கு, ஏது இருக்கு, எதுவுமே தெரியல. இப்ப மாற்றுத்திறனாளிகளை ரொம்ப கேவலமா, படும் கேவலமா சென்னை காவல் நிலையம் காவல்துறை ரொம்ப 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 கேவலமா எங்களை நடத்துறாங்க அப்படிங்கறது நாங்க இதை பதிவு பண்ணிக்கிறோம். இதை தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான குரல் கொடுக்கணும் அப்படிங்கறது அடிப்படையிலையும், மாற்றுத்திறனாளி நம்மளுடைய டாரடெக் சங்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் எல்லாரும் நாளைக்கு நம்ம மாநில குழு அறைகூவல் விட்ட அடிப்படையில தமிழ்நாடு முழுவதும் நம்மளுடைய போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் நம்ம இந்த ரெக்கார்டை நான் உங்களுக்கு சொல்றேன். காணொலிகளை பாத்தீங்களா? மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு கடந்த சில மாதங்களாக அவர்களுக்கான ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை. எப்படி இவனுங்க ஓட்டுக்காக மகளிர் உரிமை தொகை என்ற பெயர்ல இவனுங்க ஓட்டுக்காக காசு கொடுப்பானுங்க 5000 ரூபாய். ஆனால் கை கால்களை இழந்து, பார்வையை இழந்து, நம் சமூகத்தில் நம்மோடு பிறந்த சகோதரர்களை தான் நம்ம முன்னுரிமை கொடுத்து, அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எல்லா சலுகைகளையும் சேவைகளையும் நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்மால் முடியும், அவர்களால் முடியுமா? அப்ப அவர்கள் நாம ஈக்குவலா ட்ரீட் பண்ணணுமா இல்லையா? அப்ப அவர்களுக்கு தானே எல்லா விதத்திலும் முன்னுரிமை கொடுக்கணும். அப்பேற்பட்ட அந்த மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு நிதியை கொடுக்காமல் கடந்த சில மாதங்களாக இந்த திமுக அரசு தொடர்ச்சியாக அவர்களை வஞ்சித்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெகுண்டு எழுந்த அந்த மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நேற்று நடத்தி இருந்தனர். அந்த போராட்டத்துல கலந்து கொண்ட கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி சகோதரர்களை கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பேருந்துகள்ல தனித்தனியாக அவர்களை பிரிச்சு சென்னையை ஃபுல்லா நேற்று ரவுண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த திமுக காவல்துறை அரசு பேருந்துல அவர்களை உட்கார வச்சுக்கிட்டு சென்னை ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சிருக்காங்க. எங்க கூட்டு போறாங்கன்னு தெரியாது, எங்க கூட்டு போய் விடணும்னு அவங்களுக்கு தெரியாது. காவல்துறைக்கு அவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தது யாருன்னு தெரியல. கிட்டத்தட்ட நைட்டு 12-1 மணி வரைக்குமே அந்த மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு ஈவினிங் கைது பண்ணாங்க. ஒரு 6 மணி போல கைது பண்ணிருப்பாங்க போல. அந்த இடைப்பட்ட காலம் வரைக்கும் எங்கேயும் பாத்ரூமுக்கு கூட இறக்கி விடல, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கல, குடிக்க ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்கல இந்த தமிழ்நாடு காவல்துறை. அது மட்டும் இல்லாமல் இவர்களை கைது பண்ணும் போது அடிச்சு கைது பண்ணிருக்கு. மிகப்பெரிய தாக்குதலை இந்த தமிழ்நாடு காவல்துறை அந்த மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் மீது ஏவி விட்டு இருக்கிறது. இதெல்லாம் எங்கெங்க போய் சொல்றது? அந்த சகோதரியை பதிவு பண்றாங்க. ஏங்க எங்களுக்கு கை இல்ல, கால் இல்ல, பார்வை சரியாக தெரியவில்லை, நாங்க என்ன ஓடியா போயிட போறோம், இந்த காவல்துறை எங்களை இப்படி புடிச்சு கொண்டு வந்து பேருந்துல அடைச்சு வச்சு அந்த பேருந்து டோரை கூட திறக்கலையா இவங்க போலீஸ்காரங்க, இவங்களுக்கு பயந்துட்டு அந்த டோரை கூட மூடி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து ஒரு பேருந்துல கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேரை ஏத்திக்கிட்டு நேரா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போயிருக்காங்க. அதான் அந்த கலைஞர் கருணாநிதி 100ஆண்டு பேருந்து நிலையம் ஒண்ணு திறந்து வச்சாங்கல்ல, அந்த பேருந்து நிலையத்துக்கு போயிருக்காங்க. எதுக்காகனா மாற்றுத்திறனாளிகள் அந்த பேருந்துல இறக்கி விட்டுட்டு பேருந்து எடுத்துட்டு ஓடிடலாம் அப்படின்னு இவங்க பிளான் போட்டிருக்காங்க. அங்கிருந்த மாற்றுத்திறனாளிகள் எங்களை மண்டபத்துல தானே நீங்க அடைக்கிறேன்னு சொன்னீங்க, மண்டபத்துல தானே கைது பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க, இங்க எதுக்கு கூட்டு வந்திருக்கீங்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்குன்னு கேட்ட உடனே
அப்படியே காவல்துறை மீண்டும் அந்த பேருந்தை கிளப்பிட்டு சென்னை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இதை நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த செஞ்சிருக்கிறது இந்த காவல்துறை. இது ஒரு ஃபேஷனா போயிடுச்சு தமிழ்நாடு காவல்துறைக்கு. சென்னை சிட்டிக்குள்ள யாராவது போராடினாக்க அவங்கள கைது பண்ணி இழுத்துட்டு போயிட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல கொண்டு போய் விட்டுட்டு ஓடிடுறது. இந்த வேலையை தொடர்ச்சியாக தமிழ்நாடு காவல்துறை செஞ்சுட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி செவிலியர்கள் போராடும் போதும், சென்னைக்குள்ள போராடும் போது அந்த செவிலியர்களும் இதே மாதிரிதான் அரசு பஸ்ல ஏத்திட்டு கொண்டு போயிட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல இறக்கி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. பேருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு, கூட போன போலீஸ்காரன் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதே போல மாற்றுத்திறனாளி சகோதரர்களை ஒரு மாதத்துக்கு முன்பு இதே மாதிரி ஏத்திட்டு போயிட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க இந்த காவல்துறை. இன்றைக்கு மீண்டும் அதே போல இந்த மாற்றுத்திறனாளி சகோதரர்களை சென்னைக்குள்ள போராடினவங்கள அப்படியே பேருந்துல கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல இருக்கிறாங்க. 500 பேர்கிட்ட போராடதான் சொல்றாங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து போராடி இருக்காங்க. அவர்களை 30க்கும் மேற்பட்ட பேருந்துகளை பிரிச்சு எடுத்துட்டு மூளைக்கு ஒருத்தலாம் கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க. எப்படி அவன் திரும்பி வீட்டுக்கு போவான்? அல்லது திரும்ப இவங்க போராடணும்ன்ற மைண்ட் செட்ல வர முடியுமா? போராட்டணும் போனா இந்த மாதிரி எங்கேயாவது புடிச்சிட்டு போய் எங்கேயாவது கண்காணாத இடத்துல விட்டுருவானுங்க அவனுங்க, நாம எப்படியா திரும்ப வீடு வந்து சேர்றதுன்னு சொல்லிட்டு இந்த மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் மீண்டும் போராடுவதற்கு, இந்த அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு வருவாங்களா? அப்ப இந்த கேவலமான புத்தியை காவல்துறையினுடைய மைண்ட்ல விதைச்சது யாரு? கொண்டு போய் இவங்களை தனித்தனியா பிரிச்சுட்டு போய் கண்காணாத இடத்துல கொண்டு போய் விட்டுடுங்க, நடுரோட்ல இறக்கி விட்டுட்டு வந்துருங்கன்னு இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாரு? மு.க. ஸ்டாலினுக்கு தெரியாமல் இது நடக்குதா? அல்லது சென்னையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு, எம்எல்ஏக்களுக்கு, எம்பிக்களுக்கு தெரியாமல் இது நடக்கிறதா? நம்ம கைகால் நல்லா நம்மளே இப்படி போட்டு கொடுமைப்படுத்திருக்காங்க. அப்ப அந்த சகோதரர்களை என்னென்ன கொடுமைப்படுத்திருப்பாங்க இந்த காவல்துறை? அடிச்சு இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதிலும் குறிப்பாக அந்த மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய தலைவர் இருக்கிறாங்கல்ல, அந்த தலைவர் யாருன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் கே. பாலகிருஷ்ணனுடைய மனைவி ஜான்சிராணி பேரு. அவங்கள அடிச்சு இந்த காவல்துறை இன்றைக்கு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்காங்க. உங்க கூட்டணி கட்சியா? உங்க கூட்டணி கட்சி, உங்க கூட்டணி கட்சி தலைவருடைய மனைவியே இந்த காவல்துறை அடிச்சு இன்றைக்கு ஐசியூல படுக்க வச்சிருக்குதுன்னா, அந்த சாதாரண மாற்றுத்திறனாளி சகோதரர்களை இந்த காவல்துறையினர் என்னென்ன கொடுமைகளுக்கு உள்ளாக்கி இருப்பாங்க. விடிய விடிய பேருந்துல வச்சு சுத்தி இருந்திருக்காங்க. குடிக்க தண்ணி வாங்கி கொடுக்கல, ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கல. இப்படியே கூட்டு போய் சென்னையெல்லாம் சுத்தி காட்டி எங்கேயாவது ஒரு மூலையில இறக்கி விட்டுட்டு ஓடிடுறது, எஸ்கேப் ஆயிடுறது. இதை ஒரு பேஷனா மாத்தி இருக்கிறது இந்த தமிழ்நாடு காவல்துறை, இந்த திமுக அரசு. எதுக்கியா இந்த பழப்பு உங்களுக்குலாம்? அப்ப இந்த சகோதரர்களுக்கு ஆதரவாக யார் குரல் கொடுக்க வேண்டும்? நாம் அனைவரும் சேர்ந்துதான குரல் கொடுக்கணும். இத்தகைய ஓடுகாலி திமுக அரசை நாம கண்டிக்க வேணாமா? இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட சகோதரி வெளியிட்ட காணொலியை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல வெளியிட்டு அவர் இன்றைக்கு கண்டித்திருக்கிறார். ஆனா இப்ப வரைக்கும் இந்த திமுக போடக்கூடிய எலும்பு துண்டை பொறுக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊடகம் இப்ப வரைக்கும் வாயை திறக்கலைங்க. எவனும் இந்த நியூஸ பெருசா போடவே இல்லைங்க. விஜய் கக்கூசுக்கு போனாரா? விஜய் ஜட்டி போட்டாரா? விஜய் சுச்சா போனாரா? விஜய் என்ன சாப்பிட்டார்? விஜய் யார் வீட்டுக்குள்ள புகுந்தார்? யார் வீட்டுக்குள்ள முக்காடு போட்டு கொண்டு புகுந்தார்? மெதுவாக புகுந்தாரா அல்லது மெதுவாக நடந்து வந்தாரா? கையை வீசினாரா? மூக்கை நோண்டினாரா? இதுதான் இந்த தமிழ்நாடு ஊடகங்களுக்கு நியூஸ். எப்படி? இதுதான் இந்த நியூஸ் தமிழ்நாடு ஊடகங்களுக்கு. இவ்வளவு பெரிய அராஜகம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் நவதுவாரத்தையும் பொத்தி கொண்டு மூடிக்கொண்டிருக்கிறார்கள். யாரும் பெரிய செய்தியா வெளியிடல. ஏன்? வெளியிட்டா முதலாளி கொடுக்க மாட்டாரு. முதலாளி கொடுத்தாதானே வயிறு வளர்க்க முடியும், இன்னும் 4 தடவை வேகமா குறைக்க முடியும். அப்போ இத்தகைய இந்த இழிவான திமுக அரசு மீண்டும் வேண்டுமா? மகளிர் உரிமை தொகை என்ற பேர்ல 5000 போட தெரிஞ்ச இந்த திமுக அரசுக்கு இந்த மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு ஊக்கத்தொகையை போட வக்கில்லையே சார். அப்புறம் என்ன சார் நீங்களாம் சமத்துவம் பேசுறீங்க, சமூக நீதி பேசுறீங்க, பாலின சமத்துவம் பேசுறீங்க? அதையெல்லாம் பேசுவதற்கு துளியாவது அருகதை இருக்கிறதா இந்த மு.க. ஸ்டாலின் அரசுக்கு? மக்களையா வாய்கழியே பேசுவான், கோடி கோடியா கொள்ளடிச்சு சொத்து சேர்ப்பான். இவர்களுக்கு கொடுத்தா என்ன? இவர்களுக்கு தாயா கொடுக்கணும், இவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். எங்களுக்கு கைகால் நல்லா இருக்கு, எங்கேயாவது ஓடி போய் எங்கேயாவது குழைச்சுப்போம். அந்த சகோதரர்கள் என்ன செய்வாங்க? அவர்களை நாம் தானே கை தூக்கி விடணும், அவர்களுக்கு ஆதரவாக நிற்கணும், அவர்களுக்காக குரல் கொடுக்கணும். அதுதான ஒரு அரசினுடைய கடமை. ஆனால் இந்த அரசு என்ன செய்து? போராடிய மாற்றுத்திறனாளி சகோதரர்களை தாக்கி அவர்களை பேருந்துல ஏற்றி இன்றைக்கு சென்னை ஃபுல்லா சுத்தி காட்டி போய் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறக்கி விட்டு வரான். தளவிதிரா சாமி, இப்பேற்பட்ட கேடுகட்ட அரச இந்த தமிழ்நாடு அரசியல் வரலாறு கண்டதே இல்லை. தமிழ்நாடு மக்கள் நீங்க பார்த்து காரி துப்புங்க, அப்பயாவது திருந்துறானுங்களான்னு பார்ப்போம். நன்றி.